மலம் புலம் அழிந்ததும் மேகுதேர் அழிந்ததும் விசாரமும் குறைந்ததும் பாவிகாள் இதென்ன மாய வாமநாடு பூசலாய் ஆவியார் அடங்கு நாளில் ஐவரும் அடங்குவார். நாவில் பேச்சு அழிந்ததும் நலமுடன் வாழ்ந்த மனித குலம் அழிந்ததும் தான் பயன்படுத்தி மென்மையாக பாதுகாத்த வாகனங்கள் அழிந்ததும் இவைகளால் ஏற்படும் மன உளைச்சல்களால் இறை விசாரம் குறைந்ததும் இயற்கையாகவே எப்போதும் நடந்து வரும் மாயம் என்பதை அறியாமல் வாழும் பாவிகளே, வாமநாடு எனும் வலப்பக்கமாயிருந்து உழன்ற நம் ஆன்மா போகும் நாளில் பஞ்சபூதங்களும் ஒவ்வொன்றாகவே மறைந்துவிடும். ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை என்று ஷோவாக்கிர் சிதர் உணர்த்துகிறார்.